ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு நிரஞ்சன் கேமிங் தமிழ். ஸோ லாங் டைம் நோசி எனக்கே தெரியும். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் திடீர்னுட்டு நான் லாகினே ஆகலை. அதுக்கப்புறம் எக்ஸாமு, ஸோ நிறைய தலைவலி இருந்தனால கொஞ்ச நாள் ரொம்ப நாளாகவே வீடியோ எடுக்கலை. ஸோ இப்போதைக்கு திரும்பி வந்திருக்கோம். இதுக்கப்புறம் டெய்லியும் வீடியோ போட பார்ப்போம். சம்மர் ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ நம்ம அபியும் அப்போக்கு எப்போ வருவார். ஸோ அதனால் நிறைய வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போது அபி பேசுவார். ஸோ ஹாய் கைஸ், ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் அப்போ குத்த மாதிரியே கொடுங்க. இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் போகணும். நாங்கள் இனிமேல் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் 50 வந்தனால நம்மளுக்கு லைவ்ன்ற ஒரு புது ஆப்ஷனும் வந்திருக்கு. ஸோ அதையும் சேர்த்து போடுவோம். ஸோ எவ்வளோ முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டம்பிள் கைஸ் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நானும் அப்படியே வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு மூடு வந்துச்சு ஸ்டம்பிள் கைஸில். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம். நல்லா இருந்துச்சேன்னு சரி போனோம். எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டே நம்மளுக்கு என்னது லேசர் டைஷன் தெரியுது. அதுக்கப்புறம் என் கேம் ப்ளே ஒழுங்காக இல்லைனா திட்டாதீங்க. எனக்கு அப்போ செம்ம லேகு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஆனால் என் ஃபோனு செம்ம லேக் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் என் கேம் ப்ளே ஒழுங்காக இல்லைனா மன்னிச்சுக்கோங்க. ஸோ என்ன தான் கேம் ப்ளே ஒழுங்காக இல்லைனாலும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குற நாங்கள் நிறைய கேம் ட்ரை பண்ணுவோம். சொல்கிற நேரத்தில் இவன் எலிமினேட் ஆகிட்டான். ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 50 நம்ம ஃபஸ்ட்டு எய்ம் அடிச்சாச்சு. அடுத்து 100, அடுத்து 500, அடுத்து 1K அடிச்சின்னு போயினே இருக்கணும். ஸோ நான் புதுசாக ஒரு மூடு வந்திருக்கேன்னு. ஸோ அதுக்குள்ளே போகும்போது ஒரு 4-5 மேப் இருந்துச்சு. அதில் இது ஒரு 2வது மேப்பு. ஸோ புதுசாக இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். எல்லாமே டீம் தான். அதே மாதிரி இந்த சம்மரில் ஃபுல்லாக கேமை ஆடிட்டு இல்லாமல் கொஞ்சம் வெளில போய் ஆடுங்க. அதே மாதிரி ரொம்ப வெளிலையும் போய் ஆடுங்க. வீட்டிலே கொஞ்சம் நேரம் இருங்க, ஏன்னா ஸ்கின்னு ரொம்ப டேன் ஆகிடும். இந்த சம்மர் கொஞ்சம் சேஃப்டியாக பாருங்கள். ஏன்னா இந்த வாட்டி நிறைய டெம்பரேச்சர் வரும்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த புது ரவுண்டு வந்துச்சு. இந்த ரவுண்ட் நம்ம கேம் பிளே மட்டமாக இருக்கும். ஏன்னா சூப்பராக லேக பேசி செத்துட்டாரு லேகிலே. செம லேகு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட்ரி கொடுக்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஸோ நீங்களும் ஏதோ ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரி கொடுக்க வந்தார்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. கொஞ்சம் உழப்பல் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வீடியோன்றனால மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் நம்மளோட கன்சிஸ்டன்ஸ் வந்துடும். நம்ம அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச கேம் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, ஹாக்கி. இந்த வீடியோ ரொம்ப நேரம் பார்த்துட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குது ரொம்ப தப்பு. ஸோ நீங்கள் ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களை வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணோம். ஒரு பக்கம் இங்கே நான் செத்துக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிரஞ்சன் ப்ரோ வந்து சூப்பராக கேம் ப்ளே கொடுக்குறாரு. இந்த மாதிரி தான் கொடுக்கணும். அங்கே பாருங்கள், அவரே போய் அவரே முடிக்கிறாரு. இந்த மாதிரி கேம் ப்ளே கண்டென்ட் வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது ஆனால் படாமே பட்ட மாதிரி செத்துடுறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கேம் பிளே வரணும்னா கண்டிப்பாக எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு எவ்வளோ வெறியில் இருந்தேன்னா நல்ல வேலை அந்த மைக்ரோஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. இல்லைன்னா நான் நத்திக்கு கத்தியே அப்படியே வாய்ஸ் எகிரி இருக்கும். ஆமாம், இவர் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமா, கத்தி நேர்ப்பார் தலைவர். எனக்கு பிபி எகிரிடுச்சு அப்போது. ஸோ உங்களோட தெரு இல்லை நீங்கள் விளையாடுற இடத்துல எவ்வளோ பேர் ஆடுறாங்களோ, எந்த ஸ்போர்ட்ஸ் ஆடுறாங்களோ அந்த ஸ்போர்ட்ஸை கீழே கமெண்ட் பண்ணின்னு எவ்வளோ பேர் ஆடுறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எவ்வளோ பேர் வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் இருக்கீங்கன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டே ரொம்ப முக்கியம் இருக்கும். இதே மாதிரி மஜாவாக தான் ஆடுவோம், அதெல்லாம் கிடைக்காதீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டம்பிள் கைஸ் வேறு மாதிரி இருந்துச்சுங்க. இப்போனா என்னென்னமோ மேப் எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. புரிய மாட்டேங்குது நம்ம ஓல்டு. அதனால பார்த்தீங்கன்னா ஓல்டு லெவல்ஸ் தான். பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக போட்டு குத்திட்டு ஒன்றுமே புரியாமல் குழம்பி போயிட்டேன். இதில் லேக் வேறு. ஸோ செம்ம வெறியில் தான் ஆடி இருந்தேன். ஒரு பக்கம் இவர் என்ன போய் முடிச்சிட்டாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா நான் 3rd லெவல் போயிட்டுருக்கேன். பார்த்தா கேமே முடிச்சுட்டு இருக்கான். நான் முடிச்சிட்டேன் எங்கடா இருக்கேன்னு கேட்குறான். நான் என்னத்த சொல்லுவேன், 3rd லெவல்னு சொன்னால் நம்ம மானம் என்ன வருது. அவர்கிட்ட சொல்ல முடியாமல் ஒரு திக்கு முக்கில் நின்றுருந்தேன். கட்சியில் கேம் ப்ளே பார்த்து கருத்து போயிட்டு. அதே மாதிரி என்னென்னா ஸ்டம்பிள் காய்ஸில் இதுக்கு முன்னாடி என்ன அந்த பஞ்சு, இந்த பனானா, அப்புறம் அந்த ஆர்டி அமௌண்ட்னா போட்டோன்னா காசு கொடுத்து ரெடி பண்ணணும் நீங்கள். ஆனால் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறானுங்கன்னா என்னமோ டோக்கனாட்ட கொடுக்குறானுங்க. அதை வச்சு எவனோ வாங்கி எவனோ வந்து அடிக்கிறான். எங்களுக்காக ஒன்றும் பொருள். என்னென்ன பனானாக்கெல்லாம் புதுசாக லெவல்லாம் வந்திருக்கு. 20 லெவல் வரை வந்திருக்கு. ஒன்றுத்துக்கும் ஸ்கின்னு மாறுமா. அதே மாதிரி அதுக்கு அப்கிரேட் வேறு இருக்குது. அதாவது என்னென்னா 3 அப்கிரேட் இருக்கும். அதாவது ஒன்று என்னன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக போகும், இன்னொன்று டேமேஜ் அதிகமாக போகும், இன்னொன்று என்னன்னு எனக்கு தெரியாது. அது என்னன்னு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரிலாம் இல்லை. ஸோ வந்துட்டு முன்னாடி நான் கேம் ப்ளே போடுவோம்ல அந்த மாதிரி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் போடலான்னு இருக்கோம். அதை தவிர வேறு ஏதாவது கேம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுவோம்.
prison அது பிரேக் த prison அது மட்டும் வேணாம். டப்பிங்கே ரொம்ப ஒஸ்ட்டாக போச்சு, அதனால அது வேணாம். வேறு ஏதாவது கேம் சொல்லுங்கள். ஓ ஆமாடா, அந்த மாதிரி கண்டென்ட் நம்ம பண்ணோம்ல. ஆமாம். ஸோ அதனால் ஒரு நல்ல கேமாக சொல்லுங்கள். ஷார்ட்ஸுக்கு ஒரு கேமு, வீடியோக்கு ஒரு கேம் சொல்லுங்கள். ஸோ கன்ஃபார்ம் போடலாம். எல்லாம் உங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் போடலாம். ஸோ நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குற பொறுத்து தான் நாங்கள் அடுத்த என்னென்ன வீடியோ போட போகிறோம்னு யோசிக்கணும். ஸோ ஷார்ட்ஸு ஆஸ் வெல் அஸ் வீடியோ ரெண்டுமே நாங்கள் நல்லா தான் போடுவோம். ஸோ அதனால நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக்கு, சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணால் தான் வந்துட்டு எங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அந்த மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த கேம் ப்ளே பார்த்து காரி துப்பாதீங்க. ரொம்ப லேக், இந்த லேக்லேயும் இவ்வளோ ஆடுறது பெரிய விஷயம். ஸோ அதனால் ரொம்ப லேக்ல ஆடிருந்தனால இந்த கேம் ப்ளே மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து மஜாவாக ஆடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்னால ஹாரர், கேஷுவல், பேட்டில் ராயல் கேம் இல்லைனா இந்த மாதிரி ஃபன் கேம் இல்லைனா சூப்பர் செஸ் கூட போடலாம். அது உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நாங்கள் வீடியோ போட முடியும். ஸோ நாங்கள் திரும்பி சொல்லினே இருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த 3rd லெவலில் இன்னும் முடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் ஃபோன் வேறு லாக் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்தா குவாலிஃபைடு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக கெஞ்சி இந்த மாதிரியே ஓஜி லெவல் குத்திட்டாங்க. இப்போ ஓஜி பிளேயரோட ஆட்டத்தை மட்டும் பாருங்கள். சும்மா சர்ன்னு போய்ட்டு ஃபஸ்ட்டே முடிகிறோம். ஸோ எங்கள் கூட சேர்ந்து ஆடணுன்னா கமெண்ட் செக்ஷன் நேம் இல்லைனா ஐடி அனுப்பிச்சி விடுங்க. நம்ம 3 பேருமே சேர்ந்து ஆடலாம். இந்த ரவுண்டு நம்ம கேம் ப்ளே மஜாவாக இருக்கும். அது மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். போன ரவுண்டு ஆடினதெல்லாம் காரி துப்பாதீங்க. ஸோ இந்த காலத்தில் எனக்கு பக்கத்தில் உட்கார மாதிரி இல்லாமல் நல்லா ஜாலியாக இருங்க. அவர்னால நல்லா கோல்டில் இருந்து ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே வந்து சாகுறாரு. அவரை மாதிரி இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக ஆடுங்க. பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து முச்சாச்சு. ஸோ ஓஜி பிளேயர்னால் யாருன்னு காமிச்சாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அபிடவை வரக்கானோம். எங்கன்னு பார்த்தா உள்ளே வந்துட்டார். அடுத்த ரவுண்டு என்ன வர போகுதுன்னு தெரியல. அதுக்காக நாங்கள் ஆவலாக வெயிட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணுறீங்கன்னா அந்த நேரத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி நல்லா வீடியோ போகிறான்னு என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, முடிச்சு விட்டீங்க. புது ரவுண்டு என்னது சூப்பர் வாட்டர் பார்க் டீம். இது ஆல்ரெடி பார்த்தது தானே, அந்த பழசே கொஞ்சம் புதுசாக்கி வச்சுருக்காங்க. அதான் அதே மாதிரி இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா அரைச்ச மாவே திரும்பி கலர் சேர்த்து அரைச்சிருக்கானுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேனு, அபி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேனு. நேற்று 2 பேருமே தோற்று போயிட்டாங்க. 2 பேருமே கட்சியில் ரொம்ப பாவமாக முடிச்சிருந்தோம். அப்போதான் எங்களோட கேங்ஸ்டர் இன்ட்ரி கொடுத்தாரு எம்ஐ ஃபேனு. அவர் எங்களை விட ரொம்ப மோசமான சிச்சுவேஷனில் இருக்காரு. அவர் பாவம். நாங்களாவது 2 பாயிண்ட் வச்சுருக்கோம். 4 பாயிண்ட்டு, இவங்க 6 பாயிண்ட்டு. அவர் பாவம் 2 பாயிண்ட் வச்சுன்னு இன்னும் ஊசலாடின்னு இருக்காரு. சரி, நீங்கள் சிஎஸ்கே ஃபேனாக இருந்தால் எல்லோ கலர் ஆட்டு போடுங்க, ஆர்சிபி ஃபேனாக இருந்தால் ரெட் கலர் ஆட்டு போடுங்க. இல்லைனா நான் எம்ஐ ஃபேன்டான்னு சொன்னீங்கன்னா ப்ளூ கலர் ஆட்டு போடுங்க. நீங்கள் ஐபிஎல்லே பார்க்கலன்னா பிளாக் கலர் ஆட்டு போடுங்க. ஸோ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்த லாவாவையும் வாட்டரும் சேர்த்து போட்டிருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க ஸ்டம்பிள் கைஸ், ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பழைய ரவுண்டு கொஞ்சம் புதுசாக எடுத்துகிட்டு வந்ததுனால இது ஓரளவு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்தானுங்க இப்போ கதற அடிச்சுட்டானுங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டம்பிள் கைஸில் எந்த ரவுண்டு பிடிக்குமோ அந்த ரவுண்டை கமெண்ட் பண்ணுங்கள். என்ன முடியுமோ எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ அவ்வளோதான் எங்களாலேயும் வீடியோ போடுற அளவு மோட்டிவேஷன் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நாங்கள் பண்ணும்போது ப்ளூபர்ஸ் உங்களுக்கு வேணுமான்னு சொல்லுங்கள். ஏன்னா ப்ளூபர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா நீங்களே சிரிச்சு அப்படியே உங்கள் மனசு ஃப்ரீ ஆகிடும். அந்தளவு ரொம்ப மோசமாக இருக்குது ப்ளூபர்ஸ். ஸோ உங்களுக்கு வேணுன்னா இந்த இதுக்கு 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா நாங்கள் இந்த வீடியோவோட ப்ளூபர்ஸ் போட்டுறோம். அதே மாதிரி தானா நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் எவ்வளோ இருக்குன்னு. அப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களே சொல்லுங்கள். அதை லைக் அந்த எடிட்டிங்கில் ஏதாச்சும் மிஸ்டேக் இல்லை, வாய்ஸ் ஓவரில் ஏதாச்சும் மிஸ்டேக் இல்லைனா நாங்கள் எடுக்கிற கேம் பிளேல ஏதாச்சும் மிஸ்டேக் தான் நீங்கள் எவ்வளோ வேணால் எங்களுக்கு கழுவி ஊற்றலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் என்னென்ன எங்களால் மாற்றிங்கன்னா இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்க முடியுமோ அதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ முடியுமோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சொல்லிக்கினே இருந்தால் தான் உங்களுக்கு நாங்கள் ஏன்னா கடைசியில் பண்ணலான்னு சொல்லிட்டு திடீர்னு நீங்கள் விட்டுருவீங்க. சொன்னால் தான் நாங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ இதே மாதிரி ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுங்க. ஸோ நாங்களும் இதே மாதிரி கேம் ப்ளே கொடுக்க ட்ரை பண்ணுவோம். இதே மாதிரி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். நீங்கள் தான் அதுக்கு கூடயே துணையாக இருக்கணும். ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு க்ரௌன் எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலேனா க்ரௌன் அடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ நான் ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். ஸோ அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரவுண்ட் வந்திருக்கு. இதுவும் நம்மளோட பழைய ரவுண்ட் தான். ஆனால் ஏன் ரவுண்டு ரொம்ப கஷ்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப டிஃபிகல்ட்டான ரவுண்டு, முடிக்க முடியாத ரவுண்டு இது. ஸோ இதை முடிச்சிட்டேன்னா நான் ஒரு ப்ரோ பிளேயர்னு நினச்சி நீங்கள் லைக் பண்ணணும். நீங்கள் ஒத்துக்கணும். செத்துட்டாரு. ஸோ
நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து வீடியோவில் விளாடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நேம் உங்களோட ஐடி. அதே மாதிரி எந்த கேமில் இது பண்ணணும்னு சொல்லிவிடுங்க. இல்லைனா நாங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு நேமில் போய் உங்களோட நேம் போட்டு வேறு எவனுமே வராமல் சரி நீங்கள் போயிட்டீங்க போல் நீங்கள் வேறு இதை கொடுத்துருக்கீங்கன்னு நினச்சி நாங்கள் கொடுத்துட்டோன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால தான் எந்த கேம்னும் சேர்த்து போட்டுருங்க. அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பின்னாடி நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக வீடியோ எடுக்கிறோன்னு பார்த்து ஒருத்த முருகின்னு பறகுறான். ஸோ சேஃபாக ட்ரை பண்ணுங்கள் கைஸ், இல்லைனா இந்த மாதிரி மண்டை உடஞ்சிரும். இன்னொருத்தன் என்னன்னா இப்போ குண்டு போட்டுன்னு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா பூவேன்னு வித்துன்னு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா குருவி பக்கத்துலேயே வந்து கத்துது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். சொன்னோடனே எவனோ ஒரு பைத்தியக்காரன் வந்துட்டு வச்சுட்டான். ஸோ நீங்களே அந்த சத்தத்தை கேட்டிருப்பீங்க. இதோட வந்துட்டு நாங்கள் 300வது டேக் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரொம்ப நிறைய டேக் எடுத்து வச்சு பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ இத்தனை டேக்கையும் ஒரு வீடியோவில் பார்க்கணுன்னா இந்த வீடியோவுக்கு 100 லைக்ஸ் போட்டிங்கன்னா ப்ளூ பர்ஸ் கிடைக்கும். ப்ளூ பர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலுமே உங்கள் மனசுலேயே ரிலீஃப் ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரம்ப்பு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த வாருக்கு அவர் ஏன் வந்தார், ஸோ அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரியும், ஆனாலும் நாங்கள் கேட்போம். அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக் அது எப்படி இருக்குது, அவர் போயிருந்துக்கலாமா இல்லை வேணாமான்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கையிலேருந்து மேட்ச் தோத்துச்சு. ஸோ அதே மாதிரி நம்மகிட்ட ஒரு கிரிக்கெட் சேனலும் இருக்குது. அதில் வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள். போடலான்னீங்கன்னா போடுவோம். சிஎஸ்கே தோத்தது கதறி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டை நம்ம முடிக்க போகிறோம். ரொம்ப நேரமாக கேமுக்குள்ளேயே வராமல் கண்டது கலியதும் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆமாம், நம்ம எப்போயுமே கேமை பற்றி கான்சன்ட்ரேட்டாக பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம எப்போயுமே ஒழுங்காக ஆட மாட்டோம். ஏன்னா நம்ம கமெண்ட்ரி அப்படி கமெண்ட்ரி அதுக்காக ஸ்பெஷலாக அதுக்கு தான் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ அடுத்த ரவுண்டு என்ன வரப்போகுதுன்னே தெரில. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒப்பீனியன் இருக்கான்னு சொல்லுங்கள். அதாவது வேறு ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு வரலாமா, இல்லை ஏற்கனவே இருந்த ரவுண்டே வச்சுருந்துக்கலாமான்னு உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் ஸ்டம்பிள் கைஸ் கிட்ட சொல்லணுமா, அது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்மளுக்கு பிளாக் டேஷ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு என்னமோன்னு வந்திருக்கு. இது புது லெவலு. அந்த 3லேருந்து பார்த்து எடுத்துக்கோம். திடீர்னு பார்த்தா எல்லாம் ரக்குனா மாறிட்டானுங்க. எனக்கும் லேக் ஆரம்பிச்சிச்சு. இவர் இருந்தானா நான் இன்வைட் கொடுத்துக்க முன்னாடி இவரே மேட்ச்சுக்கு போயிட்டார். இல்லை நான் இன்வைட் கொடுத்து எல்லாம் ரெடியாக தான் இருந்தோம். இவர் நாட் ரெடி கொடுத்தே இருப்பாருங்க. அப்படியே வெளியே போயிட்டுருக்கு இவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட்ரி கொடுக்குறதுனால நிறைய லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு அது பிடிக்கும் இது பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கன்னு தான் கொஞ்சம் சொல்லுவோம். கொஞ்ச நாள் ஆனோடனே அப்படியே பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வீடியோன்றனால மன்னிச்சு விட்ருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கோன்னா மதியானம் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு பேசிகிட்டு இருக்கனால தூக்க கலகத்தில் பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு லேசர் டேஷ் வந்திருக்கு. அப்புறம் நானும் என்கிட்ட டோக்கன் இருந்தனால நானும் அந்த வாழைப்பழம் வாங்கினேன் லெவலப்னா பண்ணி பார்த்தா அது என்னமோ க்ரீம் கேக்காட்டும் இருக்குது. என்னன்னு பார்த்தா அது என்னன்னா என்னால் நம்பவே முடியல. அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சு எல்லாத்துக்குமே இதே மாதிரி வந்துருக்கு. எல்லாத்துக்கும் லெவல் அப்னா வந்துருக்குங்க. என்னது வாழைப்பழத்தில் ஸோ பனானாலாம் க்ரீம் கேக்கா? வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. அந்த மாதிரி இருக்குதே பார்த்தா நம்மளும் எலிமினேட் ஆகிட்டோம் மஜாவா. ஸோ வேறு ஒரு டீம் கரோன் எடுத்துட்டாங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே அத்தை மேட்ச் போயிடலாம். பார்த்தீங்கன்னா புது ரவுண்டு வந்திருக்கு. இந்த ரவுண்டு பேர் என்னன்னு பார்த்தா ஸ்பூக்கி ஸ்கிராம்பிள். எனக்கு தெரிஞ்சதில் எக்ஸ்கிராம்பிள். இது என்னடா பூக்கி ஸ்கிராம்பிள்னு புதுசாக பார்த்தா இது 3rd person வியூவில் வேறு இருக்குது. இது என்னன்னா நம்ம முன்னாடி போயிடுறோம், ஆனால் கேமரா ஆங்கிள் வரமாட்டுது. கேமரா ஆங்கிள் ரொம்ப பொறுமையாக வருது. அதனால எங்கே இருக்குன்னே தெரியாமல் நான் தூரம் போய் முட்டிக்கிறேன். அங்கே பாருங்க சேர்த்துட்டேன். 3 வாட்டியும் அப்படியே சேர்த்துறேன். அங்கே பாருங்க போய் முட்டிக்கினேன். அது கூட தெரியாமல் நான் ஓடிட்டே இருக்கேன். இதில் நம்ம எந்த இடத்துல இது என்னென்னமோ வருது. அங்கேருந்து பார்த்தா என்னமோ பூதமாட்டம் என்னமோ வருது. ஒருத்தன் பச்சை கலர் தலையாக வரான், இன்னொருத்தன் பார்த்தா சிவப்பு கலர் தலையாக வரான். இங்கே என்னமோ ஒரு கூடாட்டம் வருது. இங்கேருந்து கை வருதுங்க. இந்த மாதிரி புதுசாக ரவுண்ட் எடுத்துகிட்டு வரவங்க என்னமோ லூஸ் சட்டம் ஆக்கி வச்சுருக்காங்க. இது நார்மல் பர்சன் வேணும் சப்பையாக முடிச்சிடலாம். அங்கே பாருங்க எங்கேயோ முட்டியை போய் சேர்த்து அவ்வளோதான் எலிமினேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அடுத்த புது மேட்ச்சுக்கு போகிறோம். இந்த மேட்ச் கன்ஃபார்ம் ஜெயிப்போன்ற நம்பிக்கையில் போகிறோம். ஆனால் இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா சரியான கோளாறு ரவுண்டாக இருக்குது. ஏன்னா இந்த கேமரா ஆங்கிள் நான் இப்போது தலைகீழாக தான் குதிப்பேன்ற மாதிரி பொறுமையாக தான் போகுது. நான் என்னமோ ப்ரோ பிளேயர் மாதிரி சருன்னு போய்ட்டு ஒரு இடத்துல முட்டிக்கிறேன். எங்கே இருக்கேன்னு தெரியாமல் போய் மாட்டிக்கிறேன். ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இவர் என்னென்னா ஜாலியாக முடிச்சிடுறாரு. இந்த வீடியோட லாஸ்ட் பாட்டுக்கிற வந்துட்டோம். மேபி தான் நம்மளோட லாஸ்ட் கேமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு நிறைய லென்த்து இருக்க வீடியோ வேணுமா இல்லை ஷார்ட் லென்த் உள்ள வீடியோ வேணுமான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறையா கமெண்ட்டில் பேசுங்க. அப்போ தான் நாங்களும் ஆதரவாக வீடியோ போடுவோம்.
இப்போ எங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. நாங்களே கேம் வச்சு ஏதாச்சும் ஓட்டுவோன்னு பார்த்தா அவன் எங்கே நடக்கிறான்னு யாருக்குமே தெரிய மாட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பக்கம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. அது வேற கண்ணிலே பார்க்க வச்சு விளையாடிட்டு இருக்கனால அங்கே போய் விளையாடணுன்னு வேற தோணுது. ஸோ டக்குன்னு நாங்கள் வீடை முடிச்சு டக்குன்னு நாங்கள் எடிட் பண்ணிட்டு போயிடும். ஆனால் நீங்களும் அதே மாதிரி எப்பயுமே குயிக்காக இருக்கணும்னு டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணணும், டக்குன்னு சார் அவ்வளோதான். டக்குன்னு ஹைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். டக்குன்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. டக்குன்னு நம்மளும் ஒன்கே போயிடலாம். என்ன டக்குன்னு எலிமினேட்டும் ஆயிடலாம். அவ்வளோதான். ஸ்பெக்டேட் அதுக்குள்ளே இப்போ நம்ம யாரை ஸ்பெக்டேட் பண்ணுறோன்னு நம்மளுக்கே தெரிய மாட்டேது. ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் உள்ள முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இது ஒரு சிங்கிள் பிளேயர் கேம். ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் ஆட முடியாது. நாங்கள் 2 பேருமே சோலோவாக தான் ஆடிட்டு இருந்தோம். ஸோ அதான் பிரச்சனையே. நான் எங்கே இருக்கேன்னு அவனுக்கு தெரிய மாட்டேது, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிய மாட்டேது. ஸோ விடைபெறுவது நான் உங்கள் நிரஞ்சன் மற்றும் அபி. பாய் ஃப்ரம் NTG Gamers. பாய் கைஸ்.